மாதிரி ஊர் மக்களை வச்சு ஷூட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? And அவங்க எந்த அளவுக்கு டீமுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? ரொம்ப சந்தோஷம் தான். எந்த அளவுக்கு ஷூட்டிங்லாம் முடியும்போது எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்களா, இந்த படத்துல ஒரு பாட்டி இருக்காங்க. தம்பி என்ன சும்மா சும்மாலாம் கூப்பிடக்கூடாது, பாட்டிக்கு ஏதாவது முக்கியமான டைலாக் இருக்கு, க்ளோஸ் அப் ஷாட்டுக்கு மட்டும் கூப்பிடு. அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. நானும் இல்ல, கூட ஸ்கிரீன் கால் ஸ்பேஸ் sheet. ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்தா தான் நான் வருவேன் அப்படின்ட்டாங்களா? கடைசி யூஸ் பண்ணீங்களா இல்லையா அந்த பாட்டியை? பாட்டி தான் படத்துல முக்கியமான கேரக்டர். ஓகே. அப்படியா? பாட்டி தான் அந்த படத்துல. ஏன்னா அவங்க ரொம்ப முடியாது, அவங்க நடந்து ரொம்ப தூரம் வர முடியாது. ஆனா அந்த பாட்டி அந்த பாதையில் நடந்து சென்னைக்கு டப்பிங் கூட வந்தாங்க. அந்த பாதை அடுத்ததான் கேட்கணும்னு நினைச்சேன். டப்பிங் இல்லையாதுன்னா அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 90 above தான் அவங்க. 90 வயசுக்கு 90 மேல தான். above. அந்த பாதையில நடந்து சென்னை வந்து டப்பிங் முடிச்சு தான் போனாங்க திருப்பி அந்த ஊருக்கு. ஓ Okay. சூப்பர். பட் நீங்கள் வந்து நம்ம ஒரு ரெகுலராக ஒரு ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள காஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் எல்லாமே இருக்கும். சரி, அவங்க எவ்வளோ டெக் போனாலும் நம்ம சொல்கிறத புரிஞ்சுப்பாங்க. பட் ஆன் த ஸ்பாட்டில் ஒரு பப்ளிக், அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 90+ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க நம்ம சொல்லி அது புரிய வச்சு அவங்ககிட்ட இருந்து அந்த நடிப்பு வாங்கணும், அவ்வளவு கஷ்டம். அவங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா 3 வருஷம் அவங்க கூட தான் இருந்தேன் நான். ஓகே. Okay. அவங்க கூட தான் இருந்து அவங்க கூட பேசி பழகி வீட்டுல ஒரு ஆளாவே பழகிடுச்சு. Mhm. அதனால நம்ம சொன்னானா வீட்டுல ஒரு பையன் மேல தானே பார்ப்பாங்க. நம்ம சொன்னானா தம்பி என்னப்பா இப்படியா இப்படியா கேட்டு அடிப்பேன். எவ்வளவு வேணாலும் அவங்ககிட்ட வேலை வாங்கலாம். அந்த ஒரு zone. Okay.